ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு தாங்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாவோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாவோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு சாதாரணமாகவே நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணதுக்கு முன்னாடியே நம்முடைய உறவுகள், அக்கா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லைன்னா மேக்ஸிமம் எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம அதுக்கான பதிலை தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோங்க. இங்கே பாருங்கள், மல்லி செடியில் துளிர் வந்தோடனே கருகி போகுது அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி கேட்டிருந்தாங்க. நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் நான் அப்ளை பண்ணி பார்த்ததில்லைங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் மல்லிகைப்பூ செடியை எப்படி வளர்க்குறேன் அப்படின்னா, நுனி கருகுச்சு அப்படின்னா அதுவும் ஒரு விதமான இலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அதனால் நம்ம எப்போவுமே இலைகளில் ஒரு பிரச்சனை இருந்தால் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், எல்லா செடிக்கும் நான் பண்ணுற ஒரே வேலை அதை ப்ரூன் பண்ணி விட்டுருவேங்க. ப்ரூன் பண்ணினதுக்கப்புறமா பெருசாக ஒன்றும் எதுவும் இப்போ பெஸ்டிசைடெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அது அதுக்கப்புறம் அதுவாகவே சரியாயிடுங்க. நீங்கள் நல்லா பூக்கணும், நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாவே மண்கலவையில் தொழு உரம் கொஞ்சம் அதிகமாக சம அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னாவே நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அதுக்கு மேலேயும் பூச்சி தாக்குதலே வராதா அப்படின்னா கண்டிப்பாக வருங்க. வரும்போது நம்ம எல்லா செடியிலையும் இப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா அதனுடைய அந்த நுனியை மட்டும் கட் பண்ணி விடுவோம். ஸோ மல்லிகைப்பூவை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண வேண்டிய ஒரு பெரிய வேலை என்ன அப்படின்னாக்க, மல்லிகைப்பூனுடைய இலைகளை முழுக்கவுமே உதிர்த்து விட்டு வெறும் குச்சியாக மட்டும் வச்சிடணுங்க. இப்போ போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னுடைய செடியில் இங்கே பார்த்தீங்களா ஒரு மாதிரி கருப்பாக இருக்குதா, இலைகள் எல்லாம் ஏதோ சாயம் பூசினது மாதிரி இருக்கா. ஆனால் அப்படி வச்சா கழுவுனா போயிடுது. ஆனால் இதுவும் ஒரு விதமான பூச்சி தாக்குதல் தான். கழுவுன உடனே பச்சையாகிடுங்க, ஆனால் அதில் பூச்சி தாக்குதல் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, இலைகளை முழுக்க உதிர்த்து வெறும் குச்சியாக வச்சுட்டேன். கம்ப்ளீட்டாக உதிர்த்துருவேங்க. உதிர்த்ததுக்கப்புறம் இலைகள் எல்லாம் எவ்வளோ பசுமையாக மொக்கும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன் எவ்வளோ மொக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு இதுலேயும் மொட்டுக்கள் நிறையவே வந்துடுவாங்க. ஸோ எப்போவுமே அது மாதிரி பூத்து முடித்ததுக்கப்புறமா அதனுடைய சீசன் முடிஞ்சதுக்கப்புறமும் இலைகளை ஃபுல்லாக உதிர்த்து விடணும். அது கொஞ்சம் கடினமான வேலை, பொறுமை வேணுங்க. மற்ற செடியெல்லாம் ப்ரூன் பண்ணுறது ஈஸி, கடை கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஆனால் மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் இலைகள், அதாவது நுனியை விட்டுட்டு நுனியோட இது பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்ப்ளீட்டாக இலைகளை நம்ம அந்த ஆப்போசிட்டில் அதை அப்படியே உதிர்த்து விட்டோம் அப்படின்னாக்க குச்சி மட்டும் நிற்கும். அடுத்து ஒரே வாரத்தில் அழகாக துளிர் புதிய இலைகள் பச்சைன்னு நிற்பாங்க. இப்போ பார்த்தீங்களா, எனக்கு ஒரு 4-5 நாள் போன வாரத்தில் தாங்க இந்த மாதிரி ப்ரூன் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக வரும்போது இலைகளுக்கோடு சேர்த்து மொட்டுக்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட அறுவடை நல்லாவே இருக்கும். ஆனால் நம்ம பூக்கள் அறுவடை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் என்னோடய சேனலில் நான் போட்டதே கிடையாது. காரணம், காய்கறி போடுவேன், பூக்கள் அவசரத்துக்கு எனக்கு தேவைப்படுறப்ப அப்படி அப்படி பறிச்சுக்குவேங்க. நைட்டுலாம் பறிப்பேன். என்ன சொல்கிறது, நம்ம சங்குப்பூவு, செம்பருத்தி எல்லாம் எப்போல்லாம் தோணுதோ ஒரு நாளைக்கு 3 தடவை பறித்து டீ போட்டு குடிச்சுக்குவோங்க. மல்லிகைப்பூவுமே நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாக்கா, நம்ம பாத் பவுடர் ரெடி பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுக்கு எடுத்து வச்சு காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இது நல்ல ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்குவோம் அப்படிங்கிறதுனால. சரி, வேறு என்ன மாதிரியெல்லாம் அதுக்கு நம்ம பராமரிப்பு கொடுக்கணும் அப்படின்னாக்க, மாதத்தில் 2 தடவை தொழு உரம் கொடுங்க. மண்ணை நல்லா கிளறிட்டு தொழு உரத்தை போட்டுட்டு அப்புறம் மேலே மண்ணை கொஞ்சம் போட்டு விடுங்க. கொஞ்சம் தோண்டிட்டு வைங்க. வைக்கும்போது மல்லிகைப்பூ பொறுத்தவரை கொஞ்சம் தாராளமாகவே கொடுங்க. மக்கி போன சாணம் அல்லது மாட்டுச்சாணம் அல்லது ஆட்டுச்சாணம் எது வேணும்னாலும் நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பராமரிச்சிங்க அப்படின்னாவே சூப்பராகவே மல்லிகைப்பூ அறுவடை கொடுப்பாங்க. சாதாரணமாக ஒரு 30 லிட்டர் அதில் தான் நான் வச்சுருக்கேன். 30 லிட்டரே நமக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க. நிறைய மல்லிகைப்பூ அடித்தலை நிறைய வைக்கணுன்னா ஒரு 2 தொட்டியில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அந்த சகோதரனுடைய கேள்வி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னுடைய அனுபவத்தையும் நான் சொல்லிட்டேன். நிறைய அது இதுன்னு செய்கிறத விட நம்மளோட மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு வியூ அப்படி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பசுமையாக ரொம்ப ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னாக்க
ரொம்ப பெருசாலாம் நான் எதுவும் மெயின்டைன் பண்ணலைங்க. ஏன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். காலையில் வந்து 7:45 7:30 வீட்டை விட்டு நான் கிளம்புனேன் அப்படின்னா வரதுக்கு சில நேரம் 6:30 ஆகிடுது. ஏன்னா எல்லோரும் சேர்ந்து வருவோம். ஸோ அவங்களுக்கு ஸ்கூல் முடிய டைம் ஆகுங்கிறனால லேட்டாக தான் நான் வருவேன். வரும்போதே இருட்டிடும். ஸோ அதனால் அதுக்கு பராமரிப்பு கொடுக்குறதோ வீடியோ எடுக்கிறதோ என்னால் சாத்தியப்படாது. சரிங்களா? அதனால் என்னுடைய அதாவது எனக்கு ஆசை இருக்குது மாடித்தோட்டம் வைக்கணும்னு. அதுக்காக எல்லாரும் சொல்கிற மாதிரி இப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னால் சாத்தியப்படாது. அதனால் எனக்குன்னு ஒரு தனி வழி வச்சுருக்கேங்க. அந்த வழியில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாரம் பெஸ்டிசைட் கொடுக்கறது, அப்படி வாரம் வந்து திட உரம் அந்த மாதிரிலாம் எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாமல் நல்லா ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு மண்கலவையோடு ஆரம்பித்து என்னுடைய தோட்டத்தை நான் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வரேன் அப்படிங்கிறது தான் உண்மை. தேவைப்படும் போது தாங்க எது வேணுனாலும் நான் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோதான் எனக்கு டைமும் இருக்குது. ஓகேங்களா? நீங்களும் கூட நிறைய நமக்கு வந்து பணி சுமை, அது குடும்பமாக இருக்கலாம், பணி வெளியில் இருக்கலாம், இல்லை சமுதாயத்தில் இப்படி பல இடங்களில் நமக்கு பிரச்சனைகளும் வேலைப்பளுவும் மன அழுத்தம் இப்படி பல விஷயங்கள் இருக்கும். நம்மளால் வந்து இதை மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுமோங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்க வேணாங்க. எல்லா பணிகளுக்கு இடையிலையும் இவங்களை நம்ம போக்கில் நம்மளால் எப்படி முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் மாடி தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். அது வந்து உங்களுடைய ஆரோக்கிய வாழ்வுக்கு காரணமாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. வெறும் பூக்களை மட்டும் வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு மனசுக்கு நிம்மதி மட்டும் இருக்குது, ஆனால் உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அதுவுமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக கார்டனிங் பண்ணுங்கள். நான் சொல்கிற என்னோடய டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். இவ்வளோ தானா மாடி தோட்டம், இதுக்கா இவ்வளோ பயந்தோம், அழகாக நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் என்னுடைய தோட்டத்தினுடைய எல்லாமே இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, சமையல் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆரோக்கியமானதாக கொஞ்சம் நல்ல வெரைட்டியாக அந்த மாதிரி நான் பண்ணிக்குவேன். நானும் முதல்ல சேனல் அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன், குக்கிங் சேனல். பட் குக்கிங் சேனல்லாம் யாரும் பார்க்கல. சரி நம்ம தோட்டத்தையாவது பார்க்கட்டும்னு தோட்டத்துக்கு வந்துட்டேங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஈஸியாக நான் கொடுத்த டிப்ஸை வச்சு அழகாக நீங்கள் மல்லிகைப்பூவை அறுவடை பண்ணி தினமும் தலை நிறைய பூ வைக்கணும்னு சொல்லி உங்களை எல்லாரையுமே வாழ்த்துறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.